தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், தர்மத்தாயின் தவ புதல்வன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், வெற்றி தலைவர் அவர்கள் வருகிறார். நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும். தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வாசிக்க துணை பொதுச் செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். இப்போது தலைவர் நமது கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்வார். பொதுக்குழு தீர்மானங்கள். முதல் தீர்மானத்தை வழங்குவதற்காக கரூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் VP மதியழகன் அவர்கள் வருகிறார். தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது. 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள்
ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அதில் நம் குடும்ப உறவுகளான 41 உயிர்கள் பலியாயினர். தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2, திருப்பூர் மாநகர மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் திருமதி மகாலட்சுமி பாலமுருகன். தீர்மானம் 2, பெண்கள் பாதுகாப்பு தீர்மானம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை. அதற்குள் கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என்ற செய்தி தமிழ்நாட்டையே பதற வைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்று தர வேண்டும். தொடர்ந்து இதுபோன்ற கொடுமைகள் நடந்த வண்ணம் இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே, பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே என்ற கேள்விகளும் எழுந்த வண்ணம் உள்ளன. தொடர்ந்து துன்பம் நேருகிறதே. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வர் தூக்கம் கலைந்து எப்பொழுது எழுவார் என்றும் தெரியவில்லை. இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடே தலைகுனிந்து நிற்கிறது என்பதை கூறுவதோடு, சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த திமுக அரசுக்கு வன்மையான கண்டனங்களையும் இச்சிறப்பு பொதுக்குழு பதிவு செய்கிறது. தீர்மானம் 3, கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் ஆர் பரணி பாலாஜி அண்ணன். தீர்மானம் 3, தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 35 மீனவர்கள் கைதை கண்டிக்கும் தீர்மானம். இதுவரை நம்முடைய மீனவ சகோதரர்கள் 800 பேருக்கு மேல் இலங்கை கடற்படை தாக்கி மாண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான படகுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன, கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன. நம் மீனவ சகோதரர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலும் கைது நடவடிக்கையும் ஈவு இரக்கமின்றி தொடர்ந்து நீடித்த வண்ணமே உள்ளன. சமீபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. அத்தோடு அவர்களுக்கு சொந்தமான 3 விசை படகுகளையும் 1 நாட்டு படகையும் பறிமுதல் செய்தது. இலங்கை கடற்படையின் இந்த அராஜக செயலை ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் கண்டும் காணாமல் கண்மூடி கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம் மீனவ சகோதரர்கள் விஷயத்தில் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு கண்மூடி துயில் கொள்வதே வெற்றி விளம்பர திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது. ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தையும் தமிழக அரசு தயங்காமல் உண்மையாக தர வேண்டும். மேலும் நம் மீனவ சகோதரர்களின் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நிரந்தர தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு நகர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4, பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அவர்கள். தீர்மானம் 4, தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை நிறுத்த கோரும் தீர்மானம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை அச்சுறுத்தும் ஒரு செயலாகவே இருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்தம் என்கின்ற பெயரில் பீகாரில் ஏற்கனவே லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதே அதற்கு சான்று. பீகாரில் நடந்த அந்த பெயர் நீக்கம் குறித்த காரணங்களே இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையில் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறும் என அறிவித்து இந்திய தேர்தல் ஆணையம் பணிகளை தொடங்கியிருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. போலி வாக்காளர்கள், போலி முகவரி, தவறான புகைப்படங்கள் என இந்த முன்னெடுப்பில் உள்ள குழப்பங்களை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றன. வழக்கில் ஒரு தீர்வு எட்டப்படாமல், தற்போது நிலவும் குழப்பங்களுக்கு ஒரு முடிவு எட்டப்படாமல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்வது எந்த வகையிலும் முறையில்லை. மேலும் தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் 1 மாத காலமே அவகாசம் கொடுத்துள்ளது. 6 கோடி வாக்காளர்களுக்கும் மேல் இருக்கும் தமிழ்நாட்டில்
அத்தனை பெயர்களையும் சரிபார்க்க 1 மாத காலம் எப்படி போதுமானதாக இருக்கும்? அவசர கதியில் நடைபெறும் இப்பணிகளால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை பாதிக்கப்படுவதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நியாயமான எந்தவித அரசியல் குறுக்கீடுமற்ற சுதந்திரமான தேர்தல் நடைபெற சிறப்பு தீவிர திருத்தம் எனும் இந்த குழப்பமான நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே இருக்கும் பழைய நடைமுறையை தேர்தல் ஆணையம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5 வழங்குவதற்காக சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் தமிழன் ஆ. பார்த்திபன். தீர்மானம் 5. டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகளின் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம். இரவு பகல் பாராமல் உழைக்கும் விவசாயி ஒவ்வொரு நெல்மணியும் தன் பிள்ளையை போல் கருதி பாதுகாப்பர். ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் தன் பிள்ளையை போல் பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களை வேதனையில் மூழ்கடித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஏறத்தாழ 6,13,000 ஹெக்டேர் பரப்பில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. பருவமழை, மேட்டூர் அணை நீர்வரத்து எல்லாம் சரியாக அமைந்தாலும் ஆயிரக்கணக்கில் விவசாயத்திற்கு செலவு செய்தாலும் இந்த ஆண்டு கூடுதலாக விளைச்சல் கிடைத்தது. இப்படி விவசாயிகளின் கடும் உழைப்பால் கூடுதலாக அறுவடையான நெல் கொள்முதல் செய்ய அதிக அளவில் கொள்முதல் நிலையங்களை திறக்காமல் ஏற்கனவே இருக்கும் சேமிப்பு கிடங்குகளில் தேவையான ஏற்பாடுகளை செய்யாமல் தற்காலிக புதிய சேமிப்பு கிடங்குகளையும் அமைக்காமல் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதைவிட துயரம் என்னவென்றால் மழை வந்துவிட்டால் நெல்லை பாதுகாக்க தார்பாய்களை கூட ஏற்பாடு செய்யவில்லை. சாக்குகள், சணல், போதுமான லாரிகள் ஆகியவற்றையும் சுமை தூக்கும் தொழிலாளர்களையும் ஏற்பாடு செய்யவில்லை. இதனால் டெல்டா விவசாயிகளின் பாடுபட்டு விளைவித்த நெல்லில் சுமார் 20 லட்சம் டன் வீணாகி உள்ளது. இந்த லட்சணத்தில் விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் அரசு என இந்த திமுக அரசு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது. வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் இந்த அலட்சியத்தை தாவேகா பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதுடன் வீணான நெல் மூட்டைகளுக்கு மழையில் மூழ்கி அழுகி போன சம்பா நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. தீர்மானம் 6. ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் எம். விஜயபாலாஜி அவர்கள். தீர்மானம் 6. வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்பட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே செய்து முடிக்க வேண்டும். விதிமுறை மீறிய கட்டிடங்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், வடிகால் வசதிகளை மேம்படுத்தாத அலட்சியம் என ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் அழகிய சென்னை மாநகரத்தின் கட்டமைப்பை மேம்படுத்தாமல் இருந்த கட்டமைப்பையும் சீர்குலைத்தே வைத்துள்ளனர் என்பதை இந்த வடகிழக்கு பருவமழை வலுவாக விளக்கியுள்ளது. சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் சீரழிந்த சென்னையாக தான் உருவாக்கினார்கள். இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இன்றைய ஆளும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்ற பெயரில் இருப்பவர்களுமே. இவர்கள் இந்த சீரழிவுக்கு மூலம் காரணமாக இருக்கின்றனர் என்பதை மறுக்க இயலாத உண்மை. கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகால் வாயில்கள் சென்னையில் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டு காலம் ஆகியும் ஆமை வேகத்தில் நடக்கும் பணிகளை இன்னும் முடிக்கவே இல்லை. வேலை நடக்காதது ஒரு பக்கம் என்றால், வேலைக்காக தோண்டி போட்டு இருக்கிற அமைப்பையும் கெடுத்து வைத்துள்ளது ஒரு பக்கம் என சென்னை மக்களும் திரும்பிய பக்கமெல்லாம் துயரமாகத்தான் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே தொடங்கிய மழைநீர் வடிகால் பணிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். மழை வெள்ளத்திலிருந்து சென்னை மக்களை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும். அதேபோல் ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும். மழைநீர் வடிகால் வசதி இல்லாத பகுதிகளில் வெள்ளம் தேங்கும் பகுதிகளை கண்டறிந்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை
உடனடியாக மேற்கொண்டு தீர்மானம் 7 திருநெல்வேலியை சேர்ந்த சகோதரி கேத்ரின் பாண்டியன் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர். தீர்மானம் 7 பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம். ஈர நிலங்களை காக்க சர்வதேச நாடுகள் அனைத்தும் பின்பற்றும் உடன்படிக்கைதான் ராம்சர். அந்த உடன்படிக்கையின்படி சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்திற்கு 2022 ஏப்ரல் 8 ராம்சர் அங்கீகாரம் கிடைத்தது. இந்த அங்கீகாரம் பெற்ற நிலப்பரப்பில் எந்தவித கட்டுமானமும் கட்டக்கூடாது என்பதுதான் அந்த உடன்படிக்கையின் முக்கிய அம்சம். பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்திருக்கும் ஓர் உத்தரவிலும் சதுப்பு நிலத்திலோ அதன் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலோ கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என தெளிவாக கூறியிருக்கிறது. ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அந்த அரசு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கட்டுமானம் கட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திற்கு அந்த நிறுவனம் முதலில் விண்ணப்பித்திருந்தது. ஆணைய அனுமதியை தொடர்ந்து வனத்துறை தடையில்லா சான்றிதழ் வழங்க சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட எந்த துறையை சார்ந்த அதிகாரிகளும் ராம்சர் உடன்படிக்கையை காரணம் காட்டி அனுமதி மறுக்கவில்லை. இதனால் இந்த அனுமதி அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் ஒத்துழைப்போடுதான் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. பல கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என வெளியான பத்திரிகை செய்திகளும் இதற்கு வலு சேர்ப்பதாக இருக்கின்றன. எனவே விதிமுறைகளை தாண்டி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். விதிமீறலில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் அனைவரின் மீதும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானம் வழியாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 8 நெய்வேலியை சேர்ந்த வழக்கறிஞர் சகோதரி யாஸ்மின். தீர்மானம் 8 மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழக தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும். தாய் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் நம் வெற்றி தலைவருக்கும் நமது உணர்வோடு கலந்துவிட்ட தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்திற்கும் கொடுத்த வரவேற்பை தமிழக மக்கள் தற்போது இருக்கும் வேறு எந்த தலைவருக்கும் எந்த அரசியல் இயக்கத்திற்கும் கொடுக்கவில்லை. நம் தலைவர் செல்லும் இடங்களில் எல்லாம் வரலாறு காணாத வரவேற்பும், நம் தலைவர் நடத்திய மாநாடுகளில் எல்லாம் சரித்திரம் காணாத சாதனை எழுச்சியும் தானாகவே அமைந்ததை இந்த நாடே பார்த்தது. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்திற்காக காலமாக காத்திருப்போர் என ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மகத்தான தலைவர் கலந்து கொள்ளும் பொது நிகழ்ச்சிகளுக்கு வேண்டுமென்றே ஆளும் திமுக அரசின் அழுத்தத்தால் அரசு இயந்திரம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதில்லை. நம் தலைவருக்கு பின்னால் நம்பிக்கையோடு அணிதிரளும் மக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்வதில்லை. கரூரில் நம் தலைவர் மேற்கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நாம் குறிப்பிடும் குற்றச்சாட்டுகளுக்கு கண்முன் சாட்சியாக இப்போதும் இருக்கின்றன. நம் பயணத்தை தடுக்க முட்டுக்கட்டை போடும் விதிமுறைகள், நம் குரலை ஒடுக்க தேவையற்ற விதிமுறைகள், அலைக்கழிப்புகள் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தும் அரசாங்கமும் அரசு இயந்திரமும் நம் தலைவரின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் வேண்டுமென்றே அலட்சியமாக அஜாக்கிரதையாக செயல்படுகின்றன. ஒருதலை பட்சமான அரசாங்கத்தின் இந்த பாகுபாட்டையும் அரசு இயந்திரத்தின் அலட்சியத்தையும் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த குறைபாடுகளை களைந்து நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நாயகராக திகழும் மகத்தான மக்கள் தலைவரான நம் தலைவருக்கும் அவரின் பின்னால் அணிவகுக்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 9
டாக்டர் ஸ்ரீதரன் எக்ஸ் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர். தீர்மானம் 9 கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மீதும் அரசியல் காழ்ப்புணர்வுடன் அவதூறுகளை பரப்பியும் ஆளுங்கட்சியின் கைக்கூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் தற்போது திமுக தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் அரசாங்கத்தை வெற்று விளம்பர மாடல் அரசு என்று நாம் குறிப்பிடுவது 100% உண்மை என்பதை இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளே ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்துகின்றன. ஆளும் தரப்பின் உறவினர்களால் நடத்தப்படும் தனியார் நிறுவனங்கள், விலை போன ஊடகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. திமுக தலைமை கழக குடும்பத்தின் நண்பர்கள் ஐடி விங் என்ற பெயரிலும் ஃபாஸ்ட் செக் என்ற பெயரிலும் அரசாங்கத்தின் இயக்கத்தையே கட்டுப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த திரைமறைவு அழிவு சக்திகள் மகத்தான மக்கள் தலைவராக உருவெடுத்துள்ள நம் தலைவரையும் நாளைய தமிழகத்தின் அரசியல் வரலாற்றை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ள நம் தமிழக வெற்றிக் கழகத்தை நம் கழகத்தின் உயிராகவும் உணர்வாகவும் செயல்படும் நம் கழக நிர்வாகிகளையும் அவர்களை பற்றி பொய்யான வன்மமான நேர்மையற்ற வசந்திகளை அவதூறுகளையும் பரப்பி வருகின்றனர் இந்த ஆட்சியாளர்கள். அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகளை நேர்மையாக உண்மையாக ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சியினரையும் சமூக ஆர்வலர்களையும் வழக்கு கைதுகளால் மிரட்டும் திமுக அரசு அவதூறு பரப்பும் ஆளுங்கட்சியின் ஊதுகுழல்களை மறைமுகமாக உற்சாகப்படுத்தி வருகின்றது. அதனால் எந்தவிதமான நியாய தர்மத்தையும் இன்றி ஆளுங்கட்சியின் அவதூறுகள் குழுக்கள் அராஜகமாக செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த கட்சியை தொடங்கி வரும் நமது கழகத்தின் ஆதர்ச தலைவராகவும் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை கீழ்த்தோண்டி புதைத்து விட்டது இந்த அரசு. ஊழல், அவதூறு, அராஜகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படும் ஆளும் கட்சியின் கூலிப்படையை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. தீர்மானம் 10 மாநில கழக பொருளாளர் அண்ணன் பி வெங்கட்ராமன். இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானம் எண் 10 தமிழக தொழில்துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். முதல்வராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் 5 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 7 நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். ஒவ்வொரு முறை நாடு திரும்பும் போதும் பல்லாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அறிவிக்கிறார். ஆட்சியின் தொடக்க காலத்தில் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தற்போது நிலை என்ன, எங்கெல்லாம் தொழிற்சாலை உருவாகியிருக்கின்றன, அவற்றின் மூலம் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகியிருக்கின்றன என்பன போன்ற அதிகாரப்பூர்வ தரவுகள் இப்போது வரை வெளியிடப்படவில்லை. இதனால் இந்த அறிவிப்புகள் வெறும் விளம்பரத்திற்காகவா என்ற கேள்வியும் எழுகிறது. சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இங்கே முதலீடு செய்வதற்காக தமிழக தொழில்துறை அமைச்சர் அறிவித்ததும் உடனே அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவித்ததும் சட்டமன்றத்திலேயே விவாதப் பொருளானது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அவை குறித்த தரவுகளை வெளியிடுவதில் எந்தவித சிக்கலும் இல்லையே. ஒருவேளை அப்படி வெற்றி விளம்பரத்திற்காக இந்த அறிவிப்புகள் என்றால் அதற்கு மக்கள் வரி பணத்தை செலவழித்து முதல்வர் வெளிநாடுகள் செல்வது முறையாகாது. எனவே இந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள், அவற்றின் தற்போதைய நிலைமை, அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் ஆகியவை குறித்து தமிழக அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 11 கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஷிஜி.
வளர்ப்பிறையாய் எழில் நலவாய் அழகு சேர்க்கும் இம்மன்றத்தில் எழில் பிறையாய் ஏற்ற பிறையாய் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றி கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் இந்த சிறப்பு பொது கூடுகையில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 11. தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் பொது பிரச்சனைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட உலகின் மிக பெரிய ஜனநாயக நாட்டில் நம் தாய் தமிழகத்தின் சாபக்கேடாக திமுக தலைமையிலான அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் செயல்பாடுகள் சர்வாதிகார முறையில் இருக்கின்றன. எதிர்க்கட்சியினர், அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள், அரசாங்கத்தில் நடைபெறும் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் சுயாதீன பத்திரிகையாளர்கள் ஆகியோரின் கருத்துரிமை, பேச்சுரிமை, செயல்படும் உரிமை என அனைத்து விதமான ஜனநாயக உரிமைகளும் சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நசுக்கப்படுகின்றன. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்பது போல ஜனநாயக சக்திகளின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றன. பொய் வழக்குகள், கண் துடைப்பு சம்மன்கள், அச்சுறுத்தும் விசாரணைகள், ஆழ்தூக்கி சட்டங்கள் ஆகியவற்றை வைத்து தீர்மானம் 12. கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவர் முழு அதிகாரமும் வழங்கும் தீர்மானம். தமிழக முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்கள். இந்த 12 தீர்மானங்களையும் நான் முன்மொழிகிறேன். கோவை மாநகர மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 12 தீர்மானங்களை நான் முழுமனதோடு வழிமொழிகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு இந்த மேடையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வார் ஆம் என்க. அத்தனை தீர்மானங்களும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தர்மத்தாயின் தவ புதல்வரே, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, வருக வருக வருக. தலைவரின் தலைமை உரை. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாளாக இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். ஆனால் இப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள், அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இது எல்லாமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறிய தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க? இந்த கரூரோட சேர்ந்து இந்த 5-6 மாவட்டத்துக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கிறோம். அங்கெல்லாம் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, பெர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா, இப்படியே இழுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் நாகப்பட்டினத்தில் சொன்னது மாதிரி தான், நாங்கள் ஒரு இடம் செலக்ட் பண்ணி கேட்போம், மக்கள் நல்லா ஸ்பேஷியஸாக நின்று பார்க்குற மாதிரி. பட் அவங்க அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள் நெருக்கடியோடு நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்குன்னு வைங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க? இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன், நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். உச்சநீதிமன்றத்தில், அதாவது 13/10/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் அந்தந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள். இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பற்றி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்சநீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்துவிட்டதா? இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல. அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமாக பேசுறதா நினச்சி பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைட்டா பார்ப்போமா?
The comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் SIT அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா? அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவிற்கு ஒத்து ஊதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூளித்தனர் அல்லவா? தாவேகாவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா? அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது? நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க. The judgment is completely silent about how learned single judge arrived at such a conclusion and what material was pursued by the court என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது. அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? Such petition ought to be dealt with by the division bench, registering as public interest litigation in right earnest and not to be dealt with by a single bench. அதாவது பொது வழிகாட்டு முறைகளான SOP அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும், தனி நீதிபதி பெஞ்ச் கையாளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொன்னதல்லவா? அது மட்டுமா, கோரிக்கையே இல்லாமல் SIT அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். இது எல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள்? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா? என்ன 1969க்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1972க்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சுல்ல, அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது. இப்ப நாங்க கேட்டோமே இந்த சில கேள்விகள், இதெல்லாம் நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இதனால என்ன புரிய வருது? இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா?
சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்லை, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால தோழர்களே, நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்பவும் சொல்றேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றி தலைவருக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை பரிசாக தருவோம். 2026 வெல்வோம். நன்றி, வணக்கம்.